நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हमसे प्रेम करने वाले स्वर्गीय पिता, इस सुबह का घड़ी के लिए आपको धन्यवाद करते हुए स्तुति बलि चढ़ाते हैं। ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது தோத்திரிக்க எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमें आत्मा और सच्चाई से आराधना करने के लिए आपके संतान के रूप में तूने चुन लिया, इसलिए धन्यवाद देते हैं। நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். आप हमारे बीच में वास करने वाले एक सुंदर परमेश्वर है। உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது, आपके वचन सामर्थ पाया हुआ है, கூர்மையானது, अनुग्रह का भरा हुआ है, எங்களை உயிர்ப்பிக்கிறது. हमें जिलाने वाला वचन है। அந்த வசனத்தின் மூலமாக நீர் இடைப்படும். आपके वचन के द्वारा हमसे बर्ताव तू करे। எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். सारी महिमा आपको हम देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना को सुन ले भला स्वर्गीय पिता, ஆமென். आमीन। நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம். यशायाह नबी की किताब 46वां अध्याय को हम खोल के रखेंगे कुछ देर अध्ययन करने के लिए। அதிலே 10வது வசனத்தின் பின்பகுதியை நான் தமிழில் வாசிக்கிறேன், அப்புறம் ஹிந்தியிலே வாசிப்பார்கள். अब उसका 10वां वचन का पिछले भाग को मैं तमिल में पढ़ दे रहा हूं, फिर हिंदी में पढ़ा जाए। என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, मेरी युक्ति स्थिर रहेगी और मैं अपनी इच्छा को पूरी करूंगा। நாம் வாசித்தோம். இதில் NIV டிரான்ஸ்லேஷன்ல இருந்து ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன் என்றால், மை பர்பஸ் வில் ஸ்டாண்ட். अगर आप NIV के अनुवाद से अगर आप देखेंगे तो उसमें इस प्रकार लिखा है कि मेरी युक्ति बनी रहेगी। God's purpose will stand. परमेश्वर के युक्ति स्थिर रहेगी। அந்த தலைப்பின் கீழே தான் நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். उस मुद्दा के आधार हम कुछ बातों को अध्ययन करने पर है। காரியங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் God's purpose will stand. परिस्थितियां या बातें बदल सकती है, लेकिन परमेश्वर की युक्ति कभी बदलेगी नहीं। ஆண்டவர் அதிலே சொல்லுகிறார், I will do all that I please. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். उसी 40वां अध्याय यशायाह नबी की किताब 10वां वचन में उसमें यह भी लिखा है कि अपनी इच्छा को मैं पूरी करूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நாம் நம்மை குறித்து பல காரியங்களை யோசிக்கலாம், தியானிக்கலாம். இப்படி என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதே, இந்த காரியத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியுமான்னு நாம் யோசிக்கலாம். आप सोचते होंगे मेरी परिस्थिति ऐसी है, बातें ऐसी है, इस वातावरण में परिस्थिति में क्या परमेश्वर कुछ काम मेरे लिए कर सकता है? ஆண்டவருடைய பர்பஸ் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில will stand. He will bring it to pass. आपके और मेरे जीवन में परमेश्वर की जो युक्ति है या मकसद है वो पूरा होगा और वो पूरे होने देगा। ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் யோசிக்கலாம், என்னுடைய குடும்பத்தின் மூலமா இந்த காரியம் நிறைவேற முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், my purpose will stand. शायद आपके परिवार को लेके या स्थिति जो परिवार में है उसको लेके सोच सकते हैं क्या परमेश्वर इस बात को होने देगा, लेकिन यहाँ वचन के अनुसार परमेश्वर कहता है हाँ, मेरी युक्ति उसी में बने रहेगी। நாம் ஒரு கம்யூனிட்டியா, ஒரு குழுவாக நாம் செயல்படுகிறோம். ஒருவேளை இந்த குழுவின் மூலமாக இது செய்ய முடியுமா, இது நிறைவேறுமா என்று நாம் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், my purpose will stand. आप एक समाज के रूप में या एक झुंड के रूप में, टीम के रूप में काम करते होंगे। हे प्रभु, ये विभाग में, ये झुंड में क्या ये बातें चलेगी? और परमेश्वर कहता है हाँ, मेरी युक्ति उसमें पूरी होगी। கர்த்தரின் கை குறுகவில்லை. परमेश्वर के हाथ छोटा नहीं हुआ। அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மை விட போவதில்லை. जब तक उसके कहे हुए वचन पूरा न होगा तब तक वो हमें नहीं छोड़ेगा। நாம் கலங்க வேண்டியதில்லை. हमें घबराने की नहीं। சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது இந்த காரியத்துல நாம் தடுமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. कभी कभी कुछ परिस्थिति ऐसी हो जाती है, विपरीत बातें होती है तो हम डगमगाने की बातें होती है। அதே அதிகாரத்திலிருந்து சில சூழ்நிலைகள் நம்மிடத்துல வாழ்க்கையில வரும் பொழுதும் அதை தேவ மனிதர்கள் எப்படியாக மேற்கொண்டார்கள் என்று ஒப்புதலோடு அந்த கம்பேரிசனோடு நம்முடைய வாழ்க்கையை நம் காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். इसी अध्याय से हम देखने जा रहे हैं कि परमेश्वर के लोगों की परिस्थिति कैसे थी और वे उसको किस प्रकार संभाले और आगे बढ़े, और उन परिस्थितियों को, उनकी बातों को हमारे जीवन के साथ तुलना करके हम सीखने जा रहे हैं। நாம் பார்த்தோம் என்றால் முதலாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பேல் பணியும் நேபோ குனியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसका पहला वचन में यूं लिखा हुआ है, बेल देवता झुक गया, नबे देवता
नब गया है। அவைகள் எல்லாம் யாருன்னு பார்த்தா பாபிலோனிய தேவதைகள். ये बेल या नबो जो देवता के बारे में लिखा गया है, ये बाबिलोन की देवताएं हैं। காட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और ये गॉड ऑफ फर्टिलिटी करके और ईश्वर करके वहां उन बाबिलोन के देवताएं हैं। அவைகள் எப்படிப்பட்டதாம் இருந்ததாம் என்றால் நாம் பார்த்தோமானால் இளைத்து போனவர்களுக்கு இன்னும் பாரத்தை கொடுக்கிற ஒரு தேவதைகளா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். और इन देवताओं के बारे में क्या गुण लिखा गया है? ये लोग जो थके गए हैं, जो उन लोगों के ऊपर और भार को लादने वाले हैं। ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கப்போமானால் 3வது 4வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். लेकिन आपका और मेरा परमेश्वर कौन है, उसको समझने के लिए तीसरा और वचन 4 को पढ़ना होगा। நான் முதலில் தமிழில் வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். हे याकूब के घराने, हे इज़राइल के घराने के सब बचे हुए लोगों, मेरी ओर कान लगाकर सुनो। तुमको मैं तुम्हारी उत्पत्ति ही से उठाए रहा और जन्म ही से लिया फिरता आया हूं। तुम्हारे बुढ़ापे में भी मैं वैसा ही बना रहूंगा और तुम्हारे बाल पकने तक, उस समय तक तुम्हें उठाए रहूंगा। मैंने तुम्हें बनाया और तुम्हारे लिए फिरता रहूंगा। मैं तुम्हें उठाए रहूंगा और छुड़ाता भी रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட அடுக்கடுக்கா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை, இதுல நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கிறார். इन दोनों वचन में बार बार और ज्यादा से ज्यादा वायदाओं को परमेश्वर आपके लिए दे रहा। நாம் வாசிக்கிறோம், I have upheld you since you were conceived. நம்ம கருவிலே உற்பத்தியான நாள் முதல் நான் உன்னை தாங்குகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். यहाँ हिंदी में लिखा हुआ है, तुमको मैं तुम्हारी उत्पत्ति ही से उठाए रहा। நம்ம உருவான நாள் நமக்கு யாருக்காவது தெரியுமா? हमने कब जो है जन्म लिए, हमारे माँ के घर में कब हमारे पैदा हुआ करके आप जानते हैं कोई? நம்ம யாரும் சொல்ல முடியாது என்னைக்கு நம்ம கரெக்டா எம்பிரியோ ஆனோம், என்னைக்கு நம்ம அந்த யூட்ரஸ்ல இருந்து நமக்கு உடைய ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது நம்ம யாருமே சொல்ல முடியாது. कोई भी नहीं कह सकते कि किस दिन में माँ के घर में जो है हमारी बातें शुरू हुई करके कोई भी नहीं कह सकते हैं। இந்த உலகத்து மக்கள் நினைக்கிறாங்க குழந்தை எப்ப பிறக்குதோ அதுதான் ஒரு பர்சன் சொல்லி. இந்த உலகத்துல உள்ள தாட் ப்ராசஸ் அப்படிதான். लेकिन इस सांसारिक तरीका क्या है, समझने की बात क्या है? जब माँ के गर्भ से या माँ के पेट से जब बच्चा निकलता है, वही उसका पहला दिन है, जन्मदिन है करके। உலகத்து மக்கள் நினைக்கிறாங்க எப்போ அது அழுது இந்த உலகத்துல வந்து சுவாசம் எடுக்குதோ அப்பதான் அது ஒரு ஆத்மா, அது ஒரு பர்சன் சொல்லி. और ये लोग क्या समझते हैं कि जब वो बच्चा बाहर आता है, वही जो है एक प्राणी है, वही एक पूरा एक रूप लिया हुआ एक संतान है करके समझ रखते हैं। நிறைய நேரம் பேஷண்ட்ஸ் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருந்தாங்க, ஹம் சாஃப் கர் தியா. அது வந்து ஒரு ஆத்மா, அது ஒரு பர்சன் நினைக்கிறது இல்லை, ஏதோ ஒரு கிருமி உள்ள வந்த மாதிரியும் மாத்திரையை சாப்பிட்டு அதை நான் சுத்தம் பண்ணிட்டேன் மாதிரியும் நிறைய பேர் ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. और कई लोग जो है बहुत हल्का ले लेते हैं, और जब माँ के पेट में अंदर ही वो बच्चा 6 महीना या कुछ मतलब 2 महीना या ऐसे ही छोटी सी रहती है, ऐसे ही बोल देती है माँ, ऐसे ही लोग बोल देते हैं मैं अंदर ही अंदर उसको साफ कर दिया। उसको एक प्राणी करके नहीं समझते हैं। அது ஏதோ ஒரு திங், ஒரு அழுக்கு இந்த மாதிரி நினைக்கிறாங்க. वो एक छोटी सी बात है, वो एक कीड़ा जैसा है करके समझते हैं। लोग बोल देते हैं मैं उसी में ही साफ कर दिया हूँ। நாம் வேதத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ளலாம் 139ஆம் சங்கீதம் 16வது வசனம். लेकिन भजन संहिता का लेखक 139 भजन संहिता में 16वां वचन में क्या कहता है, थोड़ा देखिएगा। என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. भजन संहिता 139 का 16, तेरी आंखों ने मेरे बेढोल तत्व को देखा
और मेरे सब अंग जो दिन ब दिन बनते जाते थे, रचे जाते थे, उसके पहले ही तेरी पुस्तक में लिखे हुए थे। ஒரு ஆர்கன் உண்டாகிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். परमेश्वर की आंखों ने उस स्थिति में जब हम रचे जाते थे, उसी स्थिति में उसने देखा। யாராவது இங்க நம்ம சொல்ல முடியுமா, நான் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஆண்டவரே எனக்கு 2 கையை கொடுத்துருங்க, எனக்கு 2 காலை கொடுத்துருங்க, நல்ல காது கொடுத்துருங்க, அழகான மூக்கு கொடுத்துருங்கன்னு யாராவது நம்ம ஜெபம் பண்ணோமா? क्या आप में से कोई ऐसे प्रार्थना करते थे कि ये बेडोल स्थिति है, उसी समय जो बहुत छोटे हैं, आपने कोई प्रार्थना किया था, प्रभु उसी समय ही मुझे 2 हाथ दे दीजिएगा और उसी समय में ही मुझे 2 पैर दे दीजिएगा और कान दे दीजिएगा, प्रभु आंखें दे दीजिएगा करके कोई विनती किया है? ஆனாலும் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நம்மை படைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने उस बेडोल स्थिति को देखा और एक एक बात को सोच करके एक अंग को उसमें बैठाया। ஆகவேதான் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலையிலே உன்னை தெரிந்து கொண்டேனே, உன்னை அழகாக வணைந்தேனே, உன் முடிவு பரியந்தம் நான் உன்னை நடத்த மாட்டேனோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். इसलिए परमेश्वर का कहना यह है कि देखो उस स्थिति में मैंने देखा बनाया, क्या मैं तुम्हें आखिरी तक लिए नहीं चलूंगा? சொல்லுகிறார்கள் 4 வாரம் இருக்கும் பொழுதே அந்த குழந்தையில 6 வாரம் இருக்கும் பொழுது அந்த ஹார்ட் அந்த இதய துடிப்பு ஆரம்பமாகிறது. लोग कहते हैं कि जब 6 सप्ताह का जब बच्चा पेट में हो जाता है, 6 ही सप्ताह जो है उस समय उसका हृदय का धड़कन शुरू होना लग जाता है। அந்த 6வது வாரத்திலே தான் கை கால்கள் எல்லாம் உருவாகிறது. ये 6वां सप्ताह में ही उस बच्चा का पैर हाथ उत्पन्न होना शुरू होता है। கிட்டத்தட்ட 8 வாரங்களிலே எல்லா அவயவங்களும் இருதயம் லிவர் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. 8 सप्ताह पूरे होते होते उस बच्चा का सारे अंग जो है काम करना शुरू करता है। ஒருவேளை நாம் நினைக்கலாம் 8 வாரம்னா அப்ப ஒருவேளை ஒரு இவ்வளவு சைஸ்ல கொஞ்சம் இருக்குமா இருக்கும் நம்ம யோசிக்கலாம். आप सोचते होंगे 8 सप्ताह हो गया है, इसका मतलब बच्चा इतना छोटा हो सकता है, इतना बड़ा हो सकता है करके। எவ்வளவு சொல்றாங்கன்னா 5 மில்லிமீட்டர் சைஸ்ல தான். लेकिन कहा जाता है 5 मिलीमीटर साइज में वो बच्चा रहता है। ஒரு கடலை பார்த்திருப்போம், அந்த கடலையுடைய சைஸ்ல தான் இருக்கும் பொழுதே அதுலயே எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். आप एक छोटा सा दाना को देखे होंगे और उस प्रकार का जो दाना होता है जो उसी साइज का ही जो है वो बच्चा अंदर रहता है। அது எல்லாவற்றையும் எம்பிரியாலஜி டேவிட் படிக்கலனாலும் அதெல்லாம் நினைத்து நினைத்து ஆண்டவர் அவ்வளவாக துதிக்கிறார். और दाऊद तो जरूर मेडिसिन की पढ़ाई नहीं किया, लेकिन उसको सब बातों को सोच सोच करके परमेश्वर को धन्यवाद स्तुति कर रहा है। நான் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், எப்பொழுது மரியாள் வந்து எலிசபெத்தை பார்க்க வரும் பொழுது அங்கே வந்து எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த அந்த பிள்ளை துள்ளிற்று. हम देखते हैं नया नियम में भी मरियम एलिजाबेथ के घर में आई क्योंकि वो गर्भवती थी एलिजाबेथ, और एलिसाबा की गर्भवती की स्थिति को देखे जब वो बोलने लगी तो एलिसाबा के माँ के उसके पेट के अंदर का बच्चा कूद गया, कुचल गया। நாம் பார்க்கிறோம் மரியாளும் எலிசபெத்தும் அங்க சந்திக்கிறாங்க. मरियम और एलिसाबा के बीच में मुलाकात वहां होती है, ஆனா இன்னும் 2 பேர் வெளியே வரல, அவங்களுக்கு பேர் விட்டு அவங்க பிறக்கல, ஆனா அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. लेकिन देखिए दोनों के जो पेट के जो बच्चा अभी तक बाहर नहीं आया, लेकिन दोनों माँ लोग जो है आपस में मिल करके बातें करना शुरू किए। எலிசபெத் வயிற்றில் இருந்த அந்த ஜான் த பேப்டிஸ்ட் இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கும் பொழுது அங்கேயே அவர் துள்ளுகிறார். ये यूहन्ना बपतिस्मा दाता जो उसकी माँ के पेट में ही था, अंदर ही था, घर में ही था, लेकिन यीशु मसीह वहां मरियम के गर्भ में है, तो यूहन्ना बपतिस्मा दाता भीतर से ही यीशु मसीह को देखा होगा, इसलिए वो कूदने लगा। அப்படிப்பட்ட தேவன் அந்த சிறு காரியத்திலிருந்தே சிறு கருவிலிருந்தே நம்மளை தேற்றி நம்மளை தாங்கி வருகிறார். इसी प्रकार का परमेश्वर हमारे छोटे से जो अंग है वही से ही हमें संभालते ले आया। இந்த உலகத்துல பார்க்கிறோம் கடவுள்களை வந்து மனுஷர் தூக்கிட்டு அவங்கள அந்த பர்டன்ஸ் வந்து மனுஷர் மேல அமர்ந்திருக்கு. आजकल संसार में देखते हैं ईश्वरों को मनुष्य लाद के जाता है, मनुष्य उनके कंधों पर उनको या सिरों के ऊपर उनको लेकर के चलता है। ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை தாங்குகிறேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை சுமப்பேன்னு சொல்லி நம்மை சுமந்து காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर का कहना है मैं तुम्हें उठाऊंगा, मैं तुम्हें ले चलूंगा, मैं तुम्हें रक्षा रखवाली करूंगा। He is the God who sustains us. நம்மை சுமந்து காக்கிற தேவன். हमारा परमेश्वर ऐसा परमेश्वर है हमें उठा के ले चल के रक्षा रखवाली करने वाला, நம்முடைய நல்ல நண்பனாக இருக்கிறார். हमारे एक अच्छा मित्र वो है। யோவான் 15:15 நாம பார்க்கிறோம்,
நான் உங்களை சிநேகிதன் என்று அழைத்தேன். ஏன்னா சிநேகிதனுக்கு எல்லா காரியங்களையும் சொல்றது போல நான் உங்களை சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். क्योंकि यूहन्ना 15 का और 15 वचन में पढ़ते हैं कि वहां यीशु कहता मैं तुम्हें आज से मित्र कहूंगा क्योंकि मेरी सारी बातें एक मित्र के समान तुम्हें मैं बता दी. He sustains us like a true friend. True friend வந்து நமக்கு கிடைக்கிறது இந்த உலகத்துல வெரி ரேரான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியான ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா நம்ம இருக்கிறார். एक सच्चा मित्र के समान यीशु मसीह हमारे लिए है. इस संसार में सच्चा मित्र मिलना बड़ी मुश्किल है, लेकिन हमारे लिए यीशु सच्चा मित्र है. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை நம்மை விட்டு நீக்கி நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். उसी प्रकार जो यीशु मसीह हमारे भार या बोझ को निकाल करके हमें ले चलता है. ஆனா சில நேரங்கள்ல அந்த இயேசுங்கிற ஒருத்தர் நம்மளுடைய கடவுளாக இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பார்க்கிற மூர்த்தியா இல்லாதபடி ஒரு நபராக இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம், நம்முடைய பொசிஷனா இருக்கலாம், இல்லனா பீப்பிள் நம்ம மேல வச்சிருக்கிற அபிப்பிராயமா இருக்கலாம், அது ஒரு ஐடல் மாதிரி மாறி வருகிறது. कभी-कभी हमारे जीवन में यीशु जो परमेश्वर जो रहना है उसके लिए जो जगह देना है, लेकिन उसको छोड़ करके किसी का जो बातें या किसी की जो हमारे लिए मदद करने की बातें या कोई ऐसे पदवी या कोई ऐसी चीज एक मूर्ति के रूप में ईश्वर का जगह ले लिया हो. அப்படிப்பட்ட ஐடல் நம்முடைய வாழ்க்கையில ஆயிருச்சுன்னா, ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில ஐடல் ஆயிட்டேன்னா அது நானே எனக்கு சுமக்க கூடாத ஒரு பாரமாக மாறி விடுவேன். अगर उस प्रकार का मूर्ति मैं खुद बन जाऊंगा मेरे जीवन में तो मैं उठाए नहीं ले जाने का एक व्यक्ति बन जाऊंगा. அல்லது இன்னொரு நபர் என்னுடைய வேலையா இருக்கலாம், என்னுடைய ஊழியமா இருக்கலாம், அதை நான் ஒரு மூர்த்தி மாதிரி நாம பண்ணும் பொழுது அது என்னையே அமிழ்த்துகிற ஒரு பாரமாக மாறிவிடும். या हमारी कोई नौकरी, कोई काम या कोई सेवकाई, कोई बात जो है हमारे लिए एक मूर्ति बन जाता है तो हम जो है उसी में ही रह जाएंगे, हम उठाए लिए नहीं चला पाएंगे. ஆனால் கர்த்தராய் இயேசுவை நாம் தேவனாக கொண்டு அவருக்கு மாத்திரம் நம்ம ஊழியம் செய்து நாம் செய்வோமானால் அவர் சொல்லுகிறார், பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். लेकिन यीशु मसीह को अगर हम ईश्वर करके मानेंगे, उसी को हम रखेंगे, क्योंकि यीशु ने कहा हे बोझ से दबे हुए लोग हो मेरे पास आओ मैं तुम्हें विश्राम दूंगा. அப்பொழுது நாம் இளைப்படைவதில்லை. तो मैं उसके बाद थकूंगा नहीं. அவர் சொல்றார் என்னுடைய நுகம் லகுவாம் என் சுமை மிருதுவாய் இருக்குன்னு சொல்லி. यीशु ने कहा मेरे जुआ हल्का है और उसी को तुम ले लो. நாம் பழைய ஏற்பாட்டில இருந்து எலியாவின் வாழ்க்கையில இருந்து ஒரு காரியங்களை பார்க்கலாம். एलिया के जीवन से, पुराना नियम से कुछ बातों को हम देखने जाएंगे. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். मेरे साथ खोलिएगा पहला राजाओं की किताब 19वां अध्याय. நம்ம யாவரும் அறிந்திருக்கிறோம், அந்த 18வது அதிகாரத்துல ஒரு பெரிய அற்புதத்தை எல்லா மக்கள் மத்தியிலையும் எலியா அங்கு காண்பிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலிபீடத்தை பட்சிக்கிறது. அப்படியான ஒரு பெரியதான ஒரு காரியத்தை அங்கு சம்பவிக்கிறது. हम जानते हैं 18वां अध्याय में बहुत बड़ा एक अद्भुत काम हुआ. ऊपर से आग उतारा गया और वहां जो बातें रखी गई उसको वो जला दिया या भस्म कर डाला. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்த பின்பு நம்ம பார்க்கிறோம், ஏசபேல் வந்து அவளுக்கு ஆள் அனுப்பி சொல்றா 2வது வசனத்துல, அவர்களில் ஒவ்வொருவனுடைய எப்படி நீ அவங்களை அழித்தியோ அந்த நான் பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால் என்று சொல்லி வாசிக்கிறோம் 2வது வசனத்தில். इतने बड़े अद्भुत काम 18 अध्याय में होने के बाद 19वां अध्याय में दूसरा वचन में देखिएगा, तब यजेबेल ने एलिया के पास एक दूत को द्वारा कहला भेजा कि यदि मैं कल इसी समय तक तेरा प्राण उनका साथ न कर डालूं तो देवता मेरे साथ वैसा ही वरण उससे भी अधिक करें. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியா ஆடி போறார். इस वचन को सुनते ही एलिया डगमगाने लगा, थरथराने लगा. கர்த்தரே தேவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட முழக்கமிட்டு அவரை ஆர்ப்பரித்த அந்த விசுவாசம் அந்த வார்த்தை கேட்டபோது அவரிடத்திலிருந்து காணாம போயிடுது. इसके पहले परमेश्वर यहोवा ही परमेश्वर है, यहोवा ही परमेश्वर है, एक बहुत बड़ी जय जयकार हुई. लेकिन यहाँ उस इजेबेल की बातों को सुन करके एलिया जो है काम फूटा. நாம் பார்க்கிறோம் 4வது வசனத்திலே அவன் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்கிறார். वहाँ 4 वचन में यूं कहा गया है, और आप जंगल में एक दिन के मार्ग पर जाकर एक झाऊ के पेड़ के तले बैठ गया
और वहां उसने एक करके अपनी मृत्यु मांगी कि ये यहोवा बस है, अब मेरा प्राण ले ले, क्योंकि मैं अपने प्रकारों से अच्छा नहीं हूं। பெரிய வேலை செய்தார், பெரிய அற்புதங்கள் செய்தார், பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக நடப்பித்தார். बड़े बड़े काम किए, बड़े बड़े अद्भुत काम किए, प्रभु के लिए कई अच्छे काम को कर दिखाने वाले एलिया। ஆனால் சூழ்நிலை மாறும் பொழுது அவரும் சோர்வுக்குள்ளாக போகிறார். लेकिन वातावरण जब बदल जाता है वो भी निराश हो गया। நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பாடி, நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு மைண்ட், நமக்குன்னு ஒரு ஆத்மா, சோல், மூன்றையும் கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में शरीर और एक आत्मा और प्राण, इन तीनों को दे रखा है। நாம் பார்க்கிறோம் எலியா அந்த மூன்று காரியங்களிலுமே சோர்ந்து போயிறார். लेकिन एलिया के जीवन में क्या हुआ मालूम है? ये तीनों बातों में वो निराश हो गया। ஆனா ஆண்டவர் விட்டுட்டாரா? क्या परमेश्वर ने एलिया को वैसे ही छोड़ दिया? போதும், நல்லா வேலை செஞ்சிட்டப்பா, நல்லா அற்புதம் செஞ்சாச்சு, உன்னை வச்சு நான் பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி நீ போ, உன் வாழ்க்கை முடிஞ்சுதா போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா? एलिया तुम्हारे सेवकाई खत्म हो गया, जितना अद्भुत काम होना था सब हो गया, तेरे काम खत्म हो गया, जाओ करके क्या परमेश्वर एलिया को छोड़ दिया था? சில நேரங்கள் நம்ம ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிப்போம். ஒரு சந்திராக்கா ஜூஸ் குடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? பழங்களை எடுப்பாங்க, நல்லா பிழிவாங்க. आप देखे होंगे जो संतरा का जूस जब बनाया जाता है, जो पीते हैं, वो संतरा फल लिया जाता है और उसको ऐसा कसाते हैं, ऐसा कसाते हैं। இப்போ என்ன இருக்குது? ஒரு சக்கை இருக்குது, இன்னொரு இடத்துல ஜூஸ் இருக்கு. எதை நம்ம வேண்டும், எதை நம்ம வாங்கிட்டு போவோம்? अभी जूस निकला हुआ यहाँ है बर्तन में और छिलका यहाँ पड़ा हुआ है, तो आप किसको लेंगे? கண்டிப்பா ஜூஸ் தான் குடிப்போம் இல்லையா? सचमुच जूस को ही लेंगे और उसको ही அந்த पिएंगे। வேஸ்ட் என்ன பண்ணுவாங்க? लेकिन जो छिलका है उसको क्या करेंगे? கவர்ல வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோமா? क्या उस छिलके अभी बाजार में पड़ा हुआ है दुकान में, उसको भी कवर में लेकर के घर लौट गएंगे? என்ன பண்ணுவாரு அவரு? वो क्या करेगा டஸ்ட்பின் दुकानदार? இருந்தா அதுல போடுவாரு, இல்லனா எங்க இடம் இருக்கோ அங்க போட்டுருவாரு. अगर कूड़ादान है या डस्टबिन है उसी में डालेगा, नहीं तो कहीं किनारा फेंक देगा। சில வேளைகள்ல நம்ம உணர்வோம், இவ்வளவு வேலை செய்தேனே ஆண்டவரே, இவ்வளவு காரியம் ஓடினேனே, உமக்காக நான் பிழியப்பட்டேனே, மீதி இருக்கிற இந்த சக்கதானேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். आप सोचते होंगे, हे प्रभु मैं तो इतना दौड़ा सेवकाई के लिए, इतना मैं खसा गया और मेरे शरीर में पसीना पसीना और जो बच गया सिर्फ मेरे शर्ट बच गया, हे प्रभु मैं क्या करूं करके सोचे होंगे। ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து வருகிற அந்த ரசத்தை மாத்திரம் விரும்புகிறவர் அல்ல. நாம் நமக்காக, நாம் யாரோ, நமக்காக, எனக்காக, உங்களுக்காக நாம் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக அல்ல, நான் யாரோ நீங்கள் யாரோ, அதற்காகவே விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டவர் நம்மை கைவிடுவாரோ? परमेश्वर हमारे शरीर से जो अच्छी बातें निकल गया, जूस निकल गया सेवकाई करते करते, सिर्फ उससे प्रसन्न नहीं है, हमारे शरीर से और हमारी बातों से, हमारी सारी बातों से प्रसन्न रहता है, इसलिए हमें वो छोड़ेगा नहीं। ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற நல்ல தேவன். परमेश्वर ऐसा परमेश्वर है, सेवकों की कुशलता को छागने वाला। எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? सब कोई ऊंचे आवाज से हालेलुया कहेंगे, கைகளை உயர்த்தி அல்லேலூயா, हाथों को उठा के हालेलुया कहेंगे, இன்னொரு சத்தமா. और एक बार। அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருப்பது, சிறுவர்களாக பெரியவர்களாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், எந்த பதவியில் இருந்தாலும் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா, அவருடைய ஊழியக்காரரா, அவருடைய நண்பர்களா இருக்கிறது பெரிய பாக்கியம். उतना महान परमेश्वर के पुत्र पुत्री और उतना महान परमेश्वर के संतान हमें होना कितना सौभाग्य की बात है। நாம் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மாஸ்டர் பீஸ். क्योंकि हम लोग जो है ऐसा मास्टरपीस है कि उसके छाया में या उसके समान हम बनाए गए இந்த हैं। உலகத்துல வேற யாருமே இல்ல. நீங்க ஒருத்தர் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்காக கூட அப்படியாக நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு பெரிய அன்புள்ள தேவன். मान लीजिए संसार में कोई भी आदमी नहीं है, सिर्फ आप है अकेले, तो आपके लिए भी अपने लहू बहा के छुड़ाने के लिए आपको परमेश्वर कार्य कर सकता है। ஆகவே தான் இந்த எலியா வந்து இப்ப ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சி சக்க மாதிரி இருக்கிறாரு, அவரையும் விட்டுட்டு போற மாதிரி இல்ல. அவரு தன்னுடைய தூதனை அனுப்புறாரு. எதற்காக? அவனுக்கு சாப்பாடை கொடுக்கிறார், அவனை என்கரேஜ் பண்றாரு, உற்சாகப்படுத்துகிறார். अभी एलिया सेवकाई करके करके उसके शरीर से जूस निकल गया, अच्छे काम हो गया, अद्भुत काम हो गया, अभी छिलका जैसे पड़ा हुआ है, लेकिन उस छिलके जैसे एलिया को भी परमेश्वर ने छोड़ा नहीं। அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். முதல்ல उसके शरीर को पहले फिर से परमेश्वर जिला रहा நீ है। போஜனம் பண்ணுப்பா, நீ புசித்து குடித்து நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். शरीर के लिए ताकत को परमेश्वर बढ़ा रहा है, इसको खाओ, इसको पीओ और आराम करो करके प्रभु कहता இந்த है। சரீரத்தை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. इस शरीर को हम हल्का ना समझे। உண்மைதான், இது பாவத்தில் விழுந்து போன சரீரமா இருந்தாலும் எப்பொழுது நாம் இயேசுவின் பிள்ளைகளாகிறோமோ இது ஆண்டவருடைய ஆலயமாக மாறுகிறது. ये बात सच है, जब पाप में गिर गए थे
तो शरीर में पाप वास रहता था, लेकिन जब परमेश्वर के संतान बन गए ये शरीर भी बहुमूल्य शरीर बन गया। இந்த சரீரத்தை நாம் பேணி பாதுகாக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சரீரத்தின் மூலமாக பல காரியங்களை செய்ய முடியும். ये शरीर को बचा के रखेंगे और अच्छी अच्छी बातों को उसके लिए देंगे तो परमेश्वर उससे भी महिमा कर हो जाता है। இந்த நம்முடைய பேட்டரி, நம்ம இந்த சரீரமாகிய பேட்டரி ரீசார்ஜ் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்லீப்பை ஒரு மீடியமா வச்சிருக்காரு. और ये शरीर जो बैटरी के समान है और ये शरीर जो बैटरी के समान है उसको रिचार्ज करने के लिए नींद को परमेश्वर रखा है। இப்ப நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாக்குறோம், அது பேட்டரி வந்து சும்மா வச்சா அது சார்ஜ் ஆகுமா? அதை நம்ம கரண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுக்கு. आप इलेक्ट्रिक जो वाहन को देखे होंगे जो बैटरी से चलता है और बैटरी से चलने वाला वाहन ऐसे चलता नहीं है, उस बैटरी के लिए रात में या कभी भी चार्ज करना पड़ता है बिजली के द्वारा। ஆனா ஆண்டவர் நாம் இளைப்பாறும் பொழுது அந்த ஒரு चार्ज நமக்கு கொடுக்கிறார். लेकिन परमेश्वर हमारे शरीर में चार्ज कैसे देता है या रिचार्ज कैसे हो जाता है? जब हम सो जाते हैं तब ये रिचार्ज के काम हमारे शरीर में होता है। நாம் நம்முடைய சரீரத்தை பேணி பாதுகாக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். अगर इस शरीर को आप रक्षा रखवाली करेंगे, उसके लिए समय समय पर उसको ताकत को बढ़ाने के लिए कुछ काम करेंगे और सेवकाई में आप और इस्तेमाल होने की संभावना है। அது மாத்திரமல்ல, எலியாவை அவனுடைய மனதளவிலும் ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்கிறார், அவனுக்கு பலன் கொடுக்கிறார். ना केवल शारीरिक तौर से परमेश्वर ने भोजन खिलाया और उसके मानसिक तौर से भी एलिया को परमेश्वर ने उसको और उसकाया। அவர் சொல்றார், நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் மட்டும் தனியா இருக்கிறேன், யாருமே எல்லாரும் அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்றார். क्योंकि मन में वो कहने लगा, उसका माइंड में नीचे गिरने लगा, क्योंकि मैं अकेला हूं प्रभु, मैं अकेला हूं, सब कोई मुझे छोड़ दिया करके वो रोने लगा। அது உண்மையா? क्या ये सच बात है? இல்ல, இட்ஸ் நாட் a fact, it's a distorted truth. அது உண்மைக்கு புறம்பானது. वो अकेला ही पड़ा रहा? नहीं 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 नहीं, वो अकेला नहीं है, क्योंकि आगे पढ़ेंगे तो पता रहेगा कि वो एलिया अकेला वहां नहीं है। ஏன்னா ஆண்டவருக்காக 7000 இன்னும் ஆட்கள் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். क्योंकि परमेश्वर आगे चल के बोलता है, एलिया मैं तुम्हारे लिए 7000 लोगों को साथ दे के छोड़ दिया हूं। அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அவனுடைய ஆவி ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கிறார். फिर हम देखते हैं उसका आत्मा और प्राण को भी जगा रहा है या जिला रहा है। அங்க நாம் பார்க்கிறோம், கண்மலைகள் உடைக்கிற ஒரு பெருங்காற்று வருகிறது, அக்கினி வருகிறது. वहां देखते हैं आंधी जैसे एक तूफान चल रहा है और चट्टान भी एकदम कांपने लायक बहुत बड़ा गर्जने की आवाज वहां सुनाई पड़ रहा है। அப்புறம் மெல்லிய சத்தத்தின் மூலமா ஆண்டவர் தன்னுடைய சீஷனோட, தன்னுடைய ஊழியக்காரரோட இடைபடுகிறார். फिर आप देखेंगे उस आंधी के बाद, उस भूमि ढोल के बाद एक धीमी आवाज से परमेश्वर उस एलिया के साथ बर्ताव किया। ஆண்டவர் அப்படியாக ஒரு சமாதானம், ஒரு அமைதல் உள்ள இடத்துல நம்மோட அவரு மீட் பண்ணணும், நம்மை உயிர்ப்பிக்கணும்னு விரும்புகிறார். परमेश्वर ऐसे शांत जगह पर, ऐसे एकांत जगह पर हमसे मुलाकात करने के लिए चाहता है। நாம் வாசிக்கிறோம், அவர் புல்லுள்ள இடங்களை நம்மை மேய்க்கிறார். क्योंकि बाइबल में पढ़ते हैं वो हरी भरी चराइयों में हमें चरने देने वाला है। அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துகிறார். जो जल शांत पड़ता है उस शांत जल के पास हमें पीने के लिए ले जाता है। அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான சூழ்நிலையில ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோட இடைபடுகிறார். ऐसे शांत वातावरण में, एकांत जगह में प्रभु के लिए जब बाट जोहेंगे, परमेश्वर हमसे बर्ताव करते रहेगा। நம்ம இந்த செல்ஃபி நிறைய பேர் எடுப்போம். எல்லாருமே இப்ப வெளியில போனோம்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா செல்ஃபி எடுக்கிறோம். செல்ஃபி लगभग सब लोग या कई लोग जो है बाहर जब जाते हैं सेल्फी, फोन से सेल्फी लेने का आदत बनाए रखते हैं। நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம கையை ஆட்டுறோம், இல்ல ஆனா செல்ஃபின்னு சொல்லும்போது என்ன ஆயிரும், அழகான ஒரு சிரிப்பு, அப்படியே ஒரு அமைதியா நம்ம பாக்குறோம். और देखिएगा सेल्फी करके जब बातें आती है, एक शांत, एक मुस्कुराहट, एक बहुत गंभीर, ये सारी बातें जो है वो सेल्फी के सामने दिखाई पड़ जाएगा। உண்மையா இல்லையா? ये बात सच्ची है नहीं है? செல்ஃபிங்கிற நேரத்துல அங்க பார்த்துட்டு இருப்போமா? क्या सेल्फी जब आप लेते हैं उस समय ऐसे ऐसे करते 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 सेल्फी लेते हैं? ஒரு செகண்ட் அந்த போட்டோவை பிடிக்கிறதுக்காக நம்ம அவ்வளவு ஸ்டில்லா இருக்கிறோம். एक सेकंड का उस क्लिक के लिए या बटन को दबाने के लिए ஏன் முடியெல்லாம் சரி பண்ணிக்கிறோம், गंभीर रह जाते हैं हम लोग, ड्रेस எல்லாம் சரி बाल பண்ணிக்கிறோம், बनाते हैं और ड्रेस एकदम सरियाते हैं, बहुत बढ़िया ढंग से उसके सामने रहते हैं। ஏன் फ्रेंड्स பார்த்தா கொஞ்சம் அழகா இருக்கணும்ல? क्योंकि जब दोस्त देखेगा वो सेल्फी को तो थोड़ा सा सुंदरता उसमें दिखाई पड़ना ना। அப்படிப்பட்ட ஒரு சின்ன போட்டோ கூட நம்ம அவ்வளவு ஸ்டில்லா இருக்கணும்னா, एक छोटा सा फोटो के लिए इतना हम लोग एकदम ऐसे रह जाते हैं तो, शांत रह जाते हैं तो। அப்படிப்பட்ட மேலான தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்ற நாம் ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நம்மை தாழ்த்தி, நம்ம எவ்வளவு ஒரு ஸ்டில் ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். उसी सेल्फी के समान जब परमेश्वर और हमारे बीच में जो मुलाकात जब होती है,
तो हमारे शरीर कितना टेंशन में, कितने शांत बातों में उस परमेश्वर की आवाज को सुनने के लिए तैयार रहना है। நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா एक वचन को पढ़ लेंगे। ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம். यशाया 30 उसका 15। ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். प्रभु यहोवा इज़राइल का पवित्र यूं कहता है, लौट आने और शांत रहने में तुम्हारा उद्धार है। शांत रहते और भरोसा रखने में तुम्हारी वीरता है, परंतु तुमने ऐसा नहीं किया। நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அமெரிக்கை நம்பிக்கை ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியா இருக்கிற அந்த நாட்களை, அந்த நேரங்களை நாம் கண்டிப்பாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும். हमारे जीवन में भी शांत रहने का, भरोसा रखने का, चुप रहने का, ये सारी बातों को अनुभव करने पाए। அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுமந்து காக்கிற தேவன், அவரை நாம் எப்பயுமே மறக்க மாட்டோம். நாம எலியாவை போல சோர்ந்து போக மாட்டோம். और ऐसे शांत रहने वाले, चुप रहने वाले, भरोसा रखने वाले अगर हम रहेंगे तो हम एलिया के समान निराशा में नहीं होंगे। हम परमेश्वर के लिए दौड़ते रहेंगे हमेशा। அதை நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். தனித்தனியாக போய் ஜெபம் பண்ணுகிறார். हम यीशु मसीह के जीवन में इस वचन को पूरा पूरा देख सकते हैं। एकांत जगह में, पहाड़ में, जंगल में वो गया, शांत जगह पर गया प्रार्थना करने के लिए। பவுலை நாம் பார்க்கிறோம். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி அரபி அந்த டெசர்ட்ல அவர் நிறைய நேரம் ஆண்டவரோடு செலவு பண்ணுகிறார். हम पौलुस को जीवन में देखते हैं, वो अरबी देश में चला गया, दूर चला गया, वहां परमेश्वर के साथ अकेला संगति करने के लिए। யோவான் அவருடைய புத்தகங்களை எழுதும்போது பத்மு தீவுல ஆண்டவரோடு நிறைய நேரங்களை செலவிட்டு தான் நமக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். यूहन्ना को देखिएगा, वो यूहन्ना जो है बत्मु टापू में जाकर के पढ़ा और वहीं से ही प्रकाशित वाक्य करके बहुमूल्य बातों को लिख करके परमेश्वर ने उस एकांत और शांत जगह में उसको अगुवाई किया। சோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம என்னைக்குமே he will sustain. நம்ம என்னைக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு அப்புறம் என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும். God will sustain till our last breath in our life. तो ऐसा परमेश्वर हमारा है, वो हमेशा हमारे साथ रह के हमें संभालेगा, हमें बचाएगा और हमें डरने की जरूरत नहीं है। कल क्या होगा, परसों क्या होगा करके डरने की जरूरत नहीं। அடுத்ததாக God who saves. ஆண்டவர் நம்மை உபத்திரவங்களிலே பாதுகாக்கிற தேவன். और दूसरी बात यह है, हमारे परमेश्वर कौन है कि हमारा परमेश्वर हमें आफत्ति में, उपद्रव में बचाने वाला। அது ஏசாயா 46வது அதிகாரம் ईसाया 46 अध्याय में फिर से आए। 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 46:7. सातवां वचन को मैं पढ़ दे रहा हूं, 7वां वचन को। அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள், அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. वे उसको कंधे पर उठाकर लिए फिरते हैं, वे उसे उसके स्थान में रख देते हैं, वहां वही खड़ा रहता है, वह अपने स्थान से हट नहीं सकता। यदि कोई उसकी दुहाई भी दे तो भी न वह सुन सकता है और न विपत्ति से ही हमको या उसको उद्धार कर सकता है। ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை மை பர்பஸ் வில் ஸ்டாண்ட். ஆண்டவர் நினைக்கிறத நம்ம வாழ்க்கையில செய்வார். इस वचन के आधार पर कोई भी विपत्ति आए, कोई भी संकट आए, कोई भी दुख आए, वो कहता है मैं तुम्हें उस जगह बचाए रखूंगा। நாம் யாருக்கு தெரியும், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். क्योंकि यीशु ने कहा इस संसार में तुम्हारे लिए विपत्ति होंगी, संकट के समय होंगी, लेकिन मैं तेरे संग रहूंगा, हिम्मत बांध लो। எப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இயேசுவின் பிள்ளைகளா ஆறோமோ அன்னைக்கே ஆண்டவர் நம்முடைய சீஷர்களா மாறுறோம். जब हम परमेश्वर के लिए अपने जीवन को सौंपते हैं, उस समय से हम उसके चेला बन जाते हैं। சிலுவையை சுமக்காம நம்ம சீஷர்களா இருக்க முடியாது. अगर क्रूस उठाए नहीं रहते तो क्रूस उठाए बिना हम चेले नहीं बन सकते हैं। இப்ப ஸ்கூல்ல நிறைய பேர் நம்ம அட்மிஷன் போடுறோம், 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போறோம். स्कूल में तीसरा क्लास में, चौथा क्लास में बच्चों को एडमिशन देते हैं। அட்மிஷன் ஆகும்போது
வரும்போதே அங்கே அந்த பார்ட் ஆஃப் த பார்சல் என்ன வருது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம்லாம் எழுதி தான் ஆகணும். तो तीसरा क्लास में जब एडमिशन लेते हैं या आप अपने बच्चों को दे रहे हैं, वहां साथ ही साथ क्या भी हो जाता है, इसमें आपको क्वार्टरली परीक्षा देना पड़ेगा, हाफ ईयरली परीक्षा देना पड़ेगा, एनुअल एग्जाम देना पड़ेगा, ये भी साथ ही साथ तीसरा क्लास में शुरू हो जा रहा है। அங்க யாரும் வந்து பேரண்ட்ஸ் சொல்ல முடியாது, டீச்சர் நீங்க அட்மிஷன் தானே போட்டீங்க, டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. तो वहां कोई माँ बाप ये नहीं पूछ सकता, एडमिशन के लिए तो बात हो रही थी, आप बोल रहे हैं अभी परीक्षा होगी, ये होगी करके, वो सब आप बात नहीं कर सकते हैं। இட்ஸ் பார்ட் ஆஃப் த பார்சல். वो पार्ट ऑफ द पार्सल, ये साथ ही साथ चलने के काम है। அப்படிதான் நாம் ஆண்டவருடைய சீஷர்களா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல உபத்திரவங்கள் நம்ம அதை பார்த்து அதை தாண்டி அதை நாம் கடந்து ஆண்டவருக்கு பின்னாடி செல்ல வேண்டும். यही इसी प्रकार चेले बनने के बाद क्रूस उठाना पड़ता है, दुख उठाना पड़ता है, दर्द भोगना पड़ता है, यही हमारे जीवन में लिखी हुई बात है। ஒரே ஒரு சமயத்துல தான் வந்து பரீட்சை இல்லாம பாஸ் பண்ணோம். அது எந்த காலம்? एक ही समय था, आप जानते होंगे, कोई परीक्षा बिना सब कोई पास हो गया, पास किया गया। कौन सा समय था वो? கொரோனா. कोरोना के समय में था। உண்மையில் நடந்த என்னோட சொந்தக்கார ஒரு பையன், அவன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தான். ये तो सचमुच में मेरे रिश्तेदार के जीवन में हुआ। मेरे रिश्तेदार में एक लड़का था, वो इंजीनियरिंग पढ़ाई करता था उस समय में। 4 வருஷம் முடிச்சிட்டான். 4 साल उसका पूरा हो गया, ஆனா அரியர் தான் கூட்டிட்டே போயிடுச்சு. लेकिन उसका अरियर बढ़ते गया, यानी कई सब्जेक्ट में फेल होते गया। 15 அரியர் ஆயிடுச்சு. 15 विषय उसके साथ था, अभी पास ही नहीं किया वो। இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப என்ன வந்தது. 15 सब्जेक्ट में पास नहीं हुआ, लेकिन उस समय कोरोना आ गया। ஒரே அட்டெம்ப்ட்ல எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன். बस एक ही अटेम्प्ट में सबको लिख दिया, क्या किया पता नहीं, बस पास हो गया। அதுக்கப்புறமா ஆனா என்ன ஆச்சு, அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும்போது அதுல பாஸ், ஆனா என்ன பிராக்கெட்ல கொரோனா. लेकिन सर्टिफिकेट में भी लिखा हुआ था पास तो हो गया, लेकिन ब्रैकेट में दिया हुआ था कोरोना। வேலைக்கு போறான் இவனும், उसको काम मिल गया, இவனும் அந்த வேலைக்கு போறான். இதே மாதிரி குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் போறான். ஆனா அவனுக்கு வேலை சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த கொரோனா தம்பிக்கு வேற சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க. ये भी कोरोना सर्टिफिकेट को लेकर के वो काम के लिए जा रहा है, और दूसरा व्यक्ति वो भी उसी प्रकार का इंजीनियरिंग की पढ़ाई की सर्टिफिकेट को लेके जा रहा है। उसके सर्टिफिकेट में तो कोरोना की बात नहीं रहा, अच्छा से पास होके निकल गया। लेकिन दोनों का जब तनख्वाह की बातें आती है, सैलरी की बातें आती है, इसके लिए ज्यादा पैसा मिल रहा है, और जो कोरोना व्यक्ति को कम पैसा मिलना शुरू हुआ। இப்போ என்ன சொல்லுவீங்க? अभी आप क्या कहेंगे? கொரோனா வந்த பாஸ் பெட்டரா, நீங்களா படிச்சு வந்த பாஸ் பெட்டரா? और ये जो कोरोना को जो सर्टिफिकेट आपके पास मिल गया है, तो आप पढ़ाई करके अच्छा से पढ़ करके सर्टिफिकेट पाए हैं, नहीं तो कोरोना के चलते आपको सर्टिफिकेट मिल गया है। கண்டிப்பா கொரோனா வேண்டாம்ல. आपको अभी बोलेंगे हाँ हमको कोरोना सर्टिफिकेट नहीं चाहिए। ஆம், நமக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் நமக்கு அனுப்புகிற இந்த காரியங்கள், பரீட்சைகள் இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு, இன்னும் அதிகமான blessings ஆண்டவருக்குள்ள மெச்சூர் ஆகிறதுக்கு தான். मेरे प्रियो, क्यों परमेश्वर इस प्रकार का परीक्षा को भेजता है, या तकलीफ या दुख या संकट, क्यों हम उसी में से अच्छे निकल के बाहर एक अच्छे बर्तन के रूप में निकलने पाए। யாக்கோபு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் याकूब की पत्री पहला अध्याय 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा और तीसरा वचन को पढ़ने जा रहे हैं। என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். हे मेरे प्रिय भाइयों, जब तुम नाना प्रकार की परीक्षाओं में पढ़ो तो इसको पूरे आनंद की बात समझो, ये जानकर कि तुम्हारे विश्वास के परखे जाने से धीरज उत्पन्न होता है। நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் என்பது பரீட்சையின் மூலமாக தான் நாம் இன்னும் அதிகமாய் தேறுகிறவர்களாக இருக்கிறோம். हमारे जीवन में विश्वास जो है और बढ़ता है। कब? परखे जाने से, परीक्षा के चलते, दुख के चलते और बढ़ता है। 12வது வசனத்தில் இப்படியாக படிக்கிறோம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், முடிவில் என்ன பார்க்கிறோம், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. उसी याकूब का पहला अध्याय 12वां वचन में पढ़ते हैं, धन्य है वह मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वह खरा निकलकर जीवन का वो मुकुट पाएगा जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वालों को दी है। சில நேரங்கள் சோதனைகள் உபத்திரவங்கள் வரும்போது நாம் அழுகிறோம். कई बार उपद्रव संकट को देख करके हम रो पड़ जाते हैं। என்ன செய்வோம்னு நமக்கு தெரியாம போயிடுது. हमको मालूम नहीं होता ये उपद्रव में, दर्द में मैं क्या करूं। விசுவாசம் தடுமாறுகிறது. हमारा विश्वास डगमगा जाता है। இந்த ஊழியத்துல தொடரணுமா இல்லனா நம்ம போதுமான்னு சொல்லி நம்ம பல கேள்விகள் கேட்கிறோம். गलत निर्णय लेते हैं, प्रश्न के ऊपर प्रश्न आता है, सेवकाई में आगे बढ़ते जाऊं मैं या लौट के जाऊं।
ஆனால் நாம் சோர்ந்து போக கூடாது. लेकिन हमें निराश न होना। ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சோதனைகளில் நம்ம வெற்றி பெறும் பொழுது நமக்கு பெரிய ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற ஆண்டவர் காத்து இருக்கிறார். क्योंकि लिखा है ये परीक्षा में जो स्थिर रहता है या जय पाता है उसके लिए एक मुकुट रखा हुआ है। ஆந்தி தூஃபான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் வரும் பொழுது நாம் போதும், குவிட், இட்ஸ் எனஃப், ஐ வில் குவிட், அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. आंधी आएगा, तूफान आएगा, दुख आएगा, तकलीफ आएगा, बस करो, लौट के जाओ, कभी नहीं सोचना है। சில நேரங்களில் இப்படியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பீப்புள் நம்ம சொல்லாத சொல்லணும்னு சொல்றது, நம்மை பற்றி தவறாக சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியாக தடுமாறுகிறது. कभी कभी हम जो बोले ही नहीं है लोग हमें समय गलत बोलेंगे, हम कुछ काम किए नहीं है लोग बोलेंगे गलत इसने किया, तो ये सारी बातें हमें गलत निर्णय में ले जा सकता है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நெவர் குவிட். लेकिन उस समय में भी आप अपने काम को ना छोड़ें। குவிட்டர்ஸ் ஆர் நெவர் கெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. குவிட் பண்றவங்க எந்த வேலையும் ஃபுல்ஃபில்லா செய்ய முடியாது. लोग कहते हैं जो काम को छोड़ देता है वो कभी भी काम को सफल पूर्वक नहीं कर पाएगा। ஆண்டவர் தன்னுடைய பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும் நம்ம விரும்பணும்னா, அது ஆசைப்பட்டோம்னா, we should never say quit. आप अगर आप चाहते हैं परमेश्वर की इच्छा आपके जीवन में पूरा होना है तो कोई भी काम में हाथ बैठाए हैं, सेवकाई में हाथ बैठाए हैं, कभी भी पीछे मुड़कर ना देखें। ஒரே ஸ்டீல் தான், அந்த ஸ்டீலை தான் பல விதமாக அதை அடித்து 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 அதை சிறிதாக சிறிதாக செய்து பல உபகரணங்கள்ல பயன்படுத்துறாங்க. ஸ்டீல், आप लोहा को देखे होंगे, स्टील को देखे होंगे, एक ही लोहा रहता है इतना बड़ा या कोई भी शेप में, उसी को मार के गरम करके कभी छोटा तार बन जाता है, कभी बर्तन बन जाता है, अलग अलग रूप उसी को ही दिया जाता है। அது எவ்வளவு ஃபைனா அடிக்கப்படும் போது அதற்கு ஏற்றபடி அது ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிக்கணக்கில் அது அதோடைய பகுமூல்ய அதோடைய வேல்யூ கூடிட்டே போகுது. जितना उसको गरम करेंगे, जितना मारेंगे पीटेंगे, उतना ही उसका दाम और उससे लाभ मिलते रहता है। ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்தில் அதிகமாய் காரியங்களை அனுப்புகிறார், அதிகமான காரியங்களை அனுமதிக்கிறார்னா, ஏன்னா யூ ஆர் வெரி வேல்யூபிள், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. You are becoming more and more valuable. அதனால தான் he is sending more and more troubles, not to destroy you but build you up. अगर आपको ज्यादा तकलीफ आते रह रहा है, ज्यादा दुख है, एक मार के मार दूसरे मार, बार बार जो है विपत्ति के ऊपर विपत्ति, तो इसका मतलब आप एक बहुमूल्य बर्तन के रूप में बहुत बड़े काम के लिए बनने जा रहे हैं। इसलिए எப்போ நம்ம அந்த வேல்யூ நம்முடைய வாழ்க்கையில ஆட் ஆகுதோ அப்பொழுது வரைக்கும் ஆண்டவர் அதை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. जब तक हमारे जीवन में वैल्यूज ऐड होते 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 जाएगा तब तक जो है परमेश्वर हमारे जीवन में हम कई बातों को आने देता है। நம்முடைய கேரக்டரை ரிஃபைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய சொந்த குமாரனுடைய சாயலாகும் வரைக்கும் அந்த கேரக்டரை மறுபடியும் மறுபடியும் he is refining our हमारे character. चरित्र को, हमारे गुण को वो बदलता है बदलता है बदलता है, कब तक उस यीशु मसीह का सा रूप हम में से हो जाए। மூன்றாவது காரியம், ஃபர்ஸ்ட் வந்து God who sustains, then God who saves, third வந்து the God who swears. ஆண்டவர் ஆணையிட்டு அதை நமக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். तीसरी बात को हम देखने जा रहे हैं, परमेश्वर कह के और हमारे लिए कसम करके हमारे लिए पूरा करने वाला है। அதே ஏசாயா 46வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். फिर से उसी अध्याय में आएंगे, यशायाह नबी की किताब 46वां अध्याय। பார்க்கிறோம் அந்த 10வது வசனத்துல என்ன சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். उसमें वो कहता है 10वां वचन में, मैं अपनी इच्छा को पूरी करूंगा। 11வது வசனத்துல நான் பார்க்கலாம், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். 11 वचन में यो कहता है कि मैंने युक्ति किया हूं, उसको पूरा करने वाला हूं करके वहां पे वो कहता है। ஆண்டவர் வந்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய குழுவாக நாம செய்கிற வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிக்க பூரா அவர் வந்து நமக்கு ஆணையிட்டு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारे जीवन में, आपके जीवन में परमेश्वर ने जिन बात के लिए कसम खाई है उन बातों को पूरा करूंगा, मैं उसको करके दिखाऊंगा करके कहने वाला परमेश्वर है। அவர் ஆணையிட்டதுல மாறுவாரா? जब वो शपथ खाई है क्या वो बदलने वाला परमेश्वर है? பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல நம்ம பார்க்கிறோம். हम जानते हैं वो झूठ बोलने के लिए, यानी परमेश्वर झूठ बोलने के लिए मनुष्य नहीं है। தாவீதுக்கு எப்படியாக ஆணையிட்டு கொடுத்தார், அதை எப்படியாக நிறைவேற்றினார் மட்டும் நம்ம பார்க்கலாம். दाऊद के लिए परमेश्वर ने कैसे शपथ खाई और उसको किस प्रकार दाऊद के जीवन में पूरे होने दिया करके हम देखेंगे। சங்கீதம் 132வது அதிகாரம், भजन संहिता 132 11வது 12வது வசனங்கள். 11 और 12वां वचन। 132ஆம் சங்கீதம் 11-12. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும்
கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். यहोवा ने दाऊद से सच्ची शपथ खाई है और वह उससे न मुकरेगा। मैं तेरी गद्दी पर तेरे एक निज पुत्र को बैठाऊंगा। यदि तेरे वंश के लोग मेरी वाचा का पालन करें और जो चितौनी मैं तुम्हें सिखाऊंगा उस पर चले, तो उनके वंश के लोग भी तेरी गद्दी पर युग युग बैठते चले जाएंगे। அது நிறைவேற்றினாரா? क्या इस वचन को परमेश्वर ने पूरा किया? கண்டிப்பா நிறைவேற்றினார். हाँ, सचमुच में पूरा किया। ஆனா அதுல ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருந்தது. உன்னுடைய उसमें एक शर्त भी लिखा हुआ है। उसमें क्या शर्त है? உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரர் இருப்பார்கள் சொல்லப்பட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். यह शर्त क्या है? 12 वचन में, यदि तेरे वंश के लोग मेरी वाचा का पालन करें और जो चितौनी मैं तुम्हें सिखाऊंगा उस पर चले तब। ஆனா நம்ம பார்க்கிறோம் தாவீதிற்கு அதற்குபடியா வருகிற நிறைய ராஜாக்கள் தாவீது எப்படியாக முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்றினானோ அப்படி இல்லைன்னு சொல்லி பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். लेकिन दाऊद के बाद कई राजा लोग आए, वे लोग जो है दाऊद के समान परमेश्वर का पालन, आज्ञा का पालन नहीं किया। ஆனாலும் விட்டுட்டார் ஆண்டவர். क्या परमेश्वर वहीं सबको छोड़ दिया था? ஆண்டவர் என்ன ஆணையிட்டு கொடுத்தாரோ அதை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் விடல. जो शपथ खाई थी परमेश्वर ने उसको पीढ़ी पीढ़ी तक परमेश्वर लेके गया। நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 30வது வசனத்துல பேதுரு எப்படியாக அந்த வாழ்க்கை அந்த ஆணை வந்து தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று என்று சொல்லி அதை எடுத்துக்கொள் காட்டுகிறார். प्रेरितों के काम 2 अध्याय 30 वचन में वहां पत्रस वहां बताता है किस प्रकार परमेश्वर ने उस शपथ को जो खाने के बाद उसको पूरा किया है करके। அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் वह भविष्यद्वक्ता था, वह जानता था कि परमेश्वर ने मुझसे शपथ खाई है, फिर तेरे वंश से भी एक व्यक्ति को तेरे सिंहासन पर बैठाऊंगा। எத்தனையோ தலைமுறைகள் தாவீதுக்கு முடிந்த பிறகு ஓடிடுச்சு. कई पीढ़ी पीढ़ी के लोग जो है पार हो गए दाऊद के जीवन के बाद। ஆனா அந்த தாவீதுடைய வம்சத்துல வந்த ஒரு யோசேப்பு வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். लेकिन दाऊद के वंशावली में आए हुए यूसुफ तक ये शपथ जो उस समय परमेश्वर ने खाई थी उसको बचा के आया। ஆனா அவன் இருந்ததோ நாசரேத். लेकिन वो यूसुफ पड़ा रहा नासरेत में। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்போ பெத்லஹேம்ல இருக்கணும். यीशु मसीह का जन्म के बारे में लिखा हुआ बेतलहम में होगा। அதையும் தாவீதின் நகரத்துல தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எப்படி அழகாக அதை நிறைவேற்றினார் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். दाऊद के नगर में होगा करके जो कहा गया था उसको भी किस प्रकार परमेश्वर सुंदर ढंग से करके दिखाया। ஆண்டவர் தாவீதுக்குன்னு சொன்னதை நிறைவேற்றினார். परमेश्वर ने दाऊद से जो कहा था उसको उसने पूरा किया भी। நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய குழுவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், அதை நிறைவேற்றி முடிப்பார். आपके व्यक्तिगत जीवन में, झुंड के जीवन में, हमारी सेवकाई में परमेश्वर ने जो कहा है उसको पूरे करते आया और पूरे करेगा भी। அல்லேலூயா அல்லேலூயா। ஒருவேளை சமயம் கொஞ்ச நாள் ஆகலாம், நேரம் ஆகலாம், பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை எப்படியாக நிறைவேற்றுகிறார். उसके लिए समय लग सकता है, साल लग सकते हैं, लेकिन धीरज के साथ बाट जाएंगे तो परमेश्वर एक न एक दिन जो कहीं भी बातों को पूरा करके दिखाएगा। நாம் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை எவ்வளவு ஆண்டுகள் கழிந்தாலும் நாட்கள் மேலும் கீழும் அவனுடைய வாழ்க்கை போனாலும் நிறைவேற்றி முடிக்கிறார். यूसुफ के जीवन में देखिएगा कितने साल पहले परमेश्वर ने कहा था, दिखाया था, लेकिन कई साल पहले उन बातों को यूसुफ के जीवन में परमेश्वर ने पूरा करके दिखाया। கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனுடைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது. 300 பேர் தான் இருக்காங்க, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறார். गिदोन के जीवन में देखिए उसके साथ बहुत हजार लोग थे, लेकिन घट के 300 लोग हो गए, तो भी परमेश्वर ने जो कहा था उन बातों को उसके जीवन में करके दिखाया। In spite of your or my weakness, God's purpose will stand and he will fulfill it. आपकी कमजोरी या मेरी कमजोरी रहने के बावजूद परमेश्वर ने जो कहा है कई साल पहले वो करके दिखाएगा, करके दिखा दिया है। கடைசியான ஒரு காரியம், God who gives us splendor. ஆண்டவர் மகிமை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவன். और परमेश्वर ऐसा परमेश्वर ले हमारे लिए शोभा देने वाला परमेश्वर है। ஏசாயா 46வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம், கடைசி வசனத்தை வாசிப்போம். 46 अध्याय में फिर से आएंगे, यशायाह नबी की किताब उसके आखिरी वचन को पढ़ने जा रहे हैं। என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை,
நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். मैं अपनी धार्मिकता को समीप ले आने पर हूँ, वह दूर नहीं है और मेरे उद्धार करने में विलंब न होगा। मैं सियोन का उद्धार करूंगा और इज़राइल का महिमा दूंगा। ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த மகிமை அழிந்து போகாத ஒரு மகிமை. लिखा है परमेश्वर जो महिमा देने जा रहा है आपके लिए मेरे लिए, वो नष्ट होने वाली महिमा नहीं है। பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், மோசே ஆண்டவரை தரிசித்து வரும்போது அவனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது ஒரு நாளும். हम देखते हैं मूसा जब परमेश्वर से बातें करता था, जो महिमा की बातें वहां उपाय दिखाई पड़ती थी मूसा के शरीर में, वो धीरे 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 महिमा घटते गई। ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த மகிமை நாளொரு நாள் அதிகரிக்கிறதா இருக்கிறது. लेकिन पवित्र आत्मा के द्वारा नया नियम के विश्वासी आप और हम है, उस महिमा जो है प्रतिदिन घटते नहीं लेकिन बढ़ती जाती है। அதற்கு அந்த மகிமை நாம பெற்றுக்கொள்கிறதற்கு அந்த 12வது வசனத்துல ஒரு காரியம், அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று. लेकिन उस महिमा को पाने के लिए एक काम या एक बात हमारे जीवन में नहीं होना है। वो कौन सी बात हमारे जीवन में नहीं होना है करके 12वां वचन में पढ़ते हैं, हे कठोर मन वाले, तुम जो धर्म से दूर हो, कान लगाकर मेरी सुन लो। என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்துல? stubborn hearted, அதாவது முரட்டு இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி. और अंग्रेजी बाइबल में लिखा है हठीले हृदय या हठीले लोग करके लिखा है। என்னன்னா ஏன் வழி, என்னுடைய வழி தான் ராஜபாதை, ஆண்டவர் வழி இல்ல. மை வே இஸ் ஹைவே. जिद्दी करने वाले लोग हैं, जिद रखने वाले लोग हैं। क्या है, मैं जो करता हूं वो सही है, मेरे मार्ग ही सही है करके कठोर दिल वाले लोग हैं। நான் என்ன செய்றேனோ என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். ऐसा कठोर दिल वाले हैं कि मैं जो सोचता हूं वही रहेगा और मैं जो करता हूं वही सही है, ऐसे कठोर दिल है। என்னுடைய செல்ஃபிஷ் ஆம்பிஷன், என்னுடைய ஈகோ, that should be satisfied. एक स्वार्थी जैसा जीवन है कि मेरे लिए अपनी इच्छा को पूरा करने के लिए एक बड़ी ताकत को रखने वाले हैं। ஆண்டவருடைய மகிமைக்கோ ஆண்டவருடைய வழிக்கோ அங்க இடம் இல்ல. वहां परमेश्वर की महिमा के लिए, परमेश्वर की इच्छा के लिए, उसके मकसद के लिए कोई जगह नहीं दिया गया है। ஆண்டவர் அப்படிப்பட்ட முரட்டு இருதயம் நம்மிடத்தில் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறார். प्रभु चाहता है ऐसे कठोर दिल आपसे और हमसे दूर रहने पाए। பழைய ஏற்பாட்டில் நம்ம யோனாவுடைய ஸ்டோரி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். पुराना नियम में योना की कहानी सबको ही जानते होंगे। ஆண்டவர் சொன்ன ஒண்ணு, அவர் செய்யறது ஒண்ணு. परमेश्वर ने एक कहा लेकिन इसने किया दूसरा। ஆண்டவர் சொல்றார், நீ நினிவேக்கு போப்பா, அவர் தர்ஷீஷு போயிடுறார். परमेश्वर ने कहा निनिवे को जाओ, लेकिन ये निकल पड़ा दर्शीशी की ओर। ஏன்? அவருக்குள்ள இருந்தது ஒரு வைராக்கியம், ஸ்டப்பன் ஹார்ட்டட்னஸ். क्योंकि उसके अंदर एक जिद्दी करने का स्वभाव था कि मैं ऐसे ही करूंगा करके, इसलिए दर्शीश की ओर यात्रा करना शुरू किया। நினிவே மக்கள் நல்லவங்க இல்ல, இஸ்ரவேல் மக்களை குடும்பப்படுத்தினவங்க, அவங்களுக்கு நன்மை உண்டாக கூடாதுங்கிற ஒரு ஆசை அவருக்கு. ये कठोर दिल वाले क्या सोचता था कि ये निनिवे वाले जो है ऐसा लोग है, उनको भलाई परमेश्वर करना ही नहीं है, उनको परमेश्वर मार डालना है। यही उस योना का विचार था। நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரரா இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புறது நம்முடைய will, our will should be aligned with God's will. लेकिन आप और हम परमेश्वर के संतान हैं। क्या वो चाहता है परमेश्वर हमसे? हमारी इच्छा और परमेश्वर की इच्छा मिल जाए, एक साथ हो जाए। ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த செல்ஃப் வில் இன்னும் நமக்குள்ள ஆபரேட் ஆகுது, அந்த பழைய மனுஷன். लेकिन हमारे अंदर स्व इच्छा है, अपनी जो इच्छा है, जो पुराना मनुष्यत्व है, वो अभी भी कार्यरत है। பழைய மனுஷன் பின்னாடி பார்க்க விரும்புறான், ஆண்டவருடைய சித்தம் முன்னாடியா இருக்குது. அப்ப அங்க ஒரு ஃபைட் நடக்குது. நம்முடைய पुरानी इच्छा या अपनी इच्छा या मनुष्यत्व जो भीतर हमारे अंदर है, वो पीछे मुड़ने के लिए सोचता है, लेकिन आगे परमेश्वर की इच्छा क्या है, वो हमें खींच कर आगे ले जाने किया है। நம்ம எல்லாருக்கும் தெரியும், BMW காரா இருக்கட்டும், அது மாருதி காரா இருக்கும், ஸ்டியரிங் எத்தனை இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். ஆக்சிலரேட்டர் எத்தனை இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். आप BMW कार को ले लीजिएगा और जितनी ऊंची दाम का जो कार ले लीजिएगा, जो घुमाने वाले जो स्टीयरिंग जो रहता है वो एक ही रहता है ये कार में। 5 கோடி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினாலும் அதே தான். रोल्स रॉयस करके 5 करोड़ का जो कार खरीदेंगे उसका भी एक ही स्टीयरिंग रहता है, एक ही एक्सीलेटर रहता है। ஆனா சில நேரம் நம்ம என்ன விரும்புறோம்? लेकिन हम लोग कभी कभी क्या चाहते हैं, இன்னொரு ஸ்டியரிங், एक और स्टीयरिंग रहे, இன்னொரு ஆக்சிலரேட்டர். एक और एक्सीलेटर रहे। ஆண்டவரே நீங்க இந்த டைரக்ஷன்ல இப்படி போணுமா, எனக்கு இந்த டைரக்ஷன்ல இப்படி போகணும்னு ஆசை. ए प्रभु आप यहाँ बैठिए और आप चाहते तो यहाँ ले जाइए, लेकिन मैं तो यहीं बैठूंगा और मेरे पास जो घुमाने की है मैं इधर ही लेके जाऊंगा। முடியுமா? क्या ऐसे हो सकता है? ஃபோர்டாலே முடியாது, ரோல்ஸ் ராய்ஸ்ல உண்டாக்குறவள முடியாது. फोर्ड कार कंपनी से ऐसे भी नहीं होगा और इतनी बड़ी दाम का वाले कार कंपनी से भी नहीं होगा, ஆனா நம்மளால முடியுது. लेकिन हमसे हो जाएगा। நிறைய நேரம் நம்ம அப்படிதான் பண்றோம். क्योंकि कई बार तो
तो हम कर दिखाए हैं। நானும் அப்படிதான் பண்றேன். मैं भी ऐसे ही कई बार करता हूँ। ஆண்டவர் காண்பிக்கிறார் ஒரு பாதை, மகனே மகளே நீ இப்படி நட, உனக்குன்னு வைத்திருக்க திட்டம் இதுதான்னு. परमेश्वर एक वक्त में दिखाता है, ये बेटा बेटी यही है तुम्हारे लिए रखा हुआ, इसी पर चलो, यही तुम्हारे लिए रखी गई है। அங்க வருது, இல்ல நான் ஸ்டான்லி, நான் என்னுடைய விருப்பப்படி நடப்பேன், நான் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஆண்டவரே, நான் சொல்றேன் சொல்ல. वहां स्टैनली की बातें आ जाती है या मेरी बातें आ जाती है। नहीं परमेश्वर, मैं इसको पकड़े रहूंगा, मैं इधर ही चले जाऊंगा। முடிவுல என்ன ஆகுது? लेकिन आखिरी में क्या हो जाएगा? பெரிய ஒரு அழிவு, बहुत बड़ा दुर्घटना हो जाता है। யோனா ஆண்டவரை விட்டு ஓடி போறேன்னு சொல்லி காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி தூரமா போறாரு. योना ने सोचा मैं इधर जाऊंगा और टिकट खरीदा और उसी जहाज में चलना शुरू भी किया। புறஜாதியார் வந்து சொல்றான், ஏப்பா எழுந்திரிப்பா எழுந்திரிப்பா, ஜெபம் பண்ணுன்னு சொல்றான். और लोग गैर मसीह लोग या अन्य जाति लोग कहने लगे, ये उठो उठो योना, तुम प्रार्थना करो अपने देवता से। ஆனா தேவ ஊழியக்கார மனுஷன், கர்த்தருக்காக நான் வைராக்கியம் உள்ளவன் சொல்றவர் அங்க தூங்கிட்டு இருக்காரு. लेकिन दून रखने वाला, परमेश्वर के सेवकाई के लिए निकल जाने वाला, सेवकाई करने वाला वहां सोने लगता था। சிலர் காலங்களையும் சூழ்நிலையும் பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, அதிகமாய் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். आज के वातावरण, आज के भारत को स्थिति को देखने वाले परमेश्वर के संतान, आप लोग जो है और तीव्रता से और आगे तेजी से बढ़ने की दरकार है। ஆனா உண்மை என்னையும் இந்த வைத்து தான் சொல்றேன், நிறைய நேரங்கள்ல தூங்கிடுறோம். लेकिन मैं मुझे भी लेकर ही कहता हूं, कई बार हम ऐसे दौड़ने वाले नहीं, कई बार हम सोने वाले रह जाते हैं। விழித்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆத்துமாக்களுக்காக காத்திருக்கிற நேரம் இல்லாதபடி தூங்குறவனா இருக்கிறேன். कई बार हम जागते नहीं रहते हैं, प्रार्थना करते नहीं रहते हैं, लेकिन सोने वाले के झुंड में रह जाते हैं। ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட தூக்கத்திலிருந்து நம்மை தட்டி எழுப்பி அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். प्रभु चाहता है इसे नींद में से हमें प्रभु जगाए और आगे बढ़ने के लिए। அந்த புறஜாதியோட வார்த்தை கூட அவரை ஒண்ணும் செய்யல. योना वहां सो ही रहा था और अन्य जाति के शब्द उसको कुछ प्रभाव नहीं किया। சீட்டு போடுறாங்க, அவர் சொல்றாரு என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க எல்லாம் சரியாயிரும். चिट डाली गई और वहां योना कहने लगा, मुझे उठा के समुद्र में फेंकिए, सारी बातें शांत हो जाएगी। அங்கே ஜெபம் பண்ணாரா? क्या वहां पर उसने प्रार्थना किया था? नहीं, प्रार्थना नहीं किया। தண்ணிக்குள்ள போறாரு, அங்க ஒரு பெரிய மீனை கொண்டு ஆண்டவர் அவனை காப்பாத்துறாரு. पानी में जैसे ही गिरा, एक बहुत बड़ा मछली को लेकर के परमेश्वर ने उनको बचाव किया। அங்கதான் அவர் ஜெபம் பண்றாரு. वो मछली के पेट में होने के बाद ही उसने प्रार्थना करना शुरू किया। உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம உபயோக பண்ணிட்டா, இவ்வளவு கஷ்டம், ஆந்தி தூஃபான் வருது, எல்லா ஜாமானையும் கடல்ல போடுறாங்க, மீன் வயித்துக்குள்ள போய் இருந்து ஜெபம் பண்ணணுமா, இல்லனா ஆண்டவர் சொல்ல கேட்டு நம்ம நடக்கணுமா? शुरू में जब परमेश्वर कहता है, अगर आप उस वचन को उसी समय सुन के अगर करना शुरू करेंगे, कष्ट नहीं होगा, तकलीफ नहीं होगा। जैसे मछली के पेट में चला गया था, वहां तक वो प्रार्थना करने के लिए हो गया, वैसी बातें हमारे जीवन में नहीं होगी। அவருக்குள்ள அவ்வளவு ஒரு ஸ்டபன் ஹார்ட்டட்னஸ், उसके अंदर कठोर दिल वैसा रहा। மீன் வயித்துக்குள்ள போனவர் தான் ஜெபம் பண்றாரு. उस मछली के पेट में जाने के बाद ही प्रार्थना करने के लिए उसने सोचा। அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அங்க ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தெல்லாம் சொல்றாரு, மக்கள் மனம் திரும்பிடுறாங்க, அங்க அந்த நியாய தீர்ப்பு வரல. உடனே யோனா சந்தோஷமானாரா? இல்ல, ரொம்ப வேதனைப்படுறாரு. लेकिन वहां पर भी देखिए वो मन फिराया नहीं, वहां सुसमाचार सुनाया गया और प्रचार किया गया निनीवे में, और लोग भी मन फिराने लगे, लेकिन योना जो है वैसे ही पड़ा रहा। அவர் எங்க போய் ஒரு செடிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறார். वो एक ऐसे जाओ के पेड़ के तले जाकर के वो छिप गया। பேர் அதேதான், யோனா, கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரன். नाम तो वही है, सेवक योना है, परमेश्वर का सेवक योना है, नाम तो वही है। டெசிக்னேஷன் அதுதான். அவர் சொல்றாரு, நான் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனுக்கு ஊழியம் செய்றேன்னு சொல்றாரு. और वो सेवक का पदवी से हटा नहीं, क्योंकि वो खुद कहता है कि आकाश का बनाने वाला परमेश्वर का सेवक मैं हूं। மக்கள் மத்தியில மதிப்பெல்லாம் ஒண்ணுதான். सारे लोगों के मन में भी यही मान्यता था कि ये योना एक परमेश्वर का दास है। ஆனா உள்ளதான் என்ன? लेकिन भीतर वो बदल गया, ஸ்டபன்னஸ். एक कठोर दिल रखता था। அதை டீல் பண்றது ஆண்டவர். ஒரு மனுஷன் ஏன் யோனா விட்டுட்டு இன்னொரு ஊழியக்காரனை ஆண்டவர் சூஸ் பண்ணலையே, இன்னொரு மனுஷனை சூஸ் பண்ணி அதை பண்ணலையே ஆண்டவர்? लेकिन परमेश्वर तो योना के जगह के लिए दूसरा सेवक को तो नहीं लाया, उसी योना को इस्तेमाल करके उसी से ही परमेश्वर डील करना शुरू किया। அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய வேலை தான் வேணும், என்னுடைய சித்தம் தான் வேணும். ஆனா அப்படிப்பட்ட யோனாவை ஆண்டவர் விட்டுறல. God wants to fulfill his purpose and purpose meant for யோனா, அது யோனா மூலமா தான் fulfill பண்றதுக்கு ஆண்டவர் விரும்புறார். आखिरी तक योना उसकी इच्छा को ही पूरा करने के लिए कोशिश किया था, मन में वो रखता था वही पूरा होना, लेकिन परमेश्वर योना का छोड़ा नहीं। उसका मकसद, परमेश्वर का मकसद, परमेश्वर की इच्छा, उसी को योना के द्वारा पूरा करने दिया। யோனா எப்படி எலியா சூரஜ் செடியில போய் உட்கார்ந்தாரு, இவர் யோனா ஆமணக்கு செடியில போய் உட்கார்ந்துட்டார். जैसे एलिया को एक पेड़ के तले देखते थे वहां निराश होते हुए, वैसे ही पेड़ के तले ही ये योना भी जाकर के छिप गया।
டயர்ட்னஸ், ஊழியத்து நிமித்தம் அந்த சோர்வுல எலியாவை மாதிரி நம்ம இருந்தாலும் சரி, இல்லைனா ஆண்டவர் செய்யறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா யோனாவை மாதிரி இருந்தாலும் சரி, मान लीजिए आप एलिया के समान अभी बस कीजिए प्रभु, ऐसे भी आपके हालत हो, या कठोर दिल वाले योना के समान भी आप अगर रहते कोई बात नहीं। ஆண்டவர் நமக்கு சொல்றது ஐ வில் ரெஸ்டோர். நமக்கு உனக்குள்ள மகிமை ஆண்டவர் வாண்ட் டு கிவ் த ஸ்ப்ளெண்டர். ஆண்டவர் வாண்ட் டு யூஸ் அஸ். நம்மளை ஆண்டவர் கொண்டு பயன்படுத்தி நம்ம மூலமா செய்ய நினைக்கிறத ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर कौन है? जो उसकी इच्छा थी उसी को आपके द्वारा, चाहे योना के जैसे हो एलिया के जैसे हो, आपके द्वारा ही पूरा करने के लिए प्रभु चाहता है। சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான்னு ஆண்டவர் சொல்றார். बाइबल बताती है छोटा 1000 हो जाएगा और बड़ा जो है और बड़ी जाति बन जाएगा। நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையில தருகிற விரும்புகிறார். आपकी परिस्थिति कैसे भी क्यों न हो, इतनी बड़ी महिमा को परमेश्वर हमारे लिए देने वाला है। கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். दूसरा कुरिन्थियों 4 अध्याय 7 वचन को आखिरी में हम पढ़ के अंत करेंगे। இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். परंतु हमारे पास ये धन मिट्टी के बर्तनों में रखा है कि ये असीम सामर्थ हमारी ओर से नहीं वरन परमेश्वर की ओर से ठहरे। நாம் அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்ல பவுல் அழகா எழுதி வைத்திருக்கிறார். நாம யாரும் பெரிய புத்திமான், அறிவாளி, பெரிய ஆளுங்கிறதுனால நம்மள ஆண்டவர் சூஸ் பண்ணல. पहला कुरिन्थियों में पौलुस लिख करके रखा है कि हमारे चुनाव होने के पहले, परमेश्वर हमें चुनने के पहले हम बड़े बुद्धिमान, बड़े ज्ञानवान, बड़े अच्छे, बड़े बलवान नहीं थे। மண்பாண்டங்களா தான் இருக்கிறோம். हम एक मिट्टी के बर्तन है, சாதாரணமான ஆட்கள். साधारण मिट्टी का बर्तन है। கொஞ்சம் லேசா கீழ விழுந்தாலும் உடைஞ்சிரும். थोड़ा सा गिर जाए तो भी टूट जाएगा वहां। அப்படிப்பட்ட சாதாரண மனுஷனாகி நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆனா உள்ள விலையேற பெற்ற பொக்கிஷமாக அவரையே கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறார். ऐसा परमेश्वर चुन लिया, भीतर एक ऐसे धन को रख दिया और परमेश्वर बहुमूल्य हमें बना लिया। ஆண்டவரால் தொடப்படுவதற்கு முன்பதாக பேதுரு எப்படிலாமோ ஸ்டபனா, எப்படி யோனாவை போல இருந்தாரு. தான் நினைச்சதை சொல்லுவாரு, செய்வாரு. ஆனா ஆண்டவர் அவரையும் பண்படுத்தினாரு, அவரையும் ரெஸ்டோர் பண்ணாரு, அவரையும் பயன்படுத்தினார். आप पतरस को जानते होंगे, उसको परमेश्वर छूने के पहले वो भी योना के समान था, वो भी पूछता था, ऐसे करता था, और उसको भी परमेश्वर बना करके उसके लिए उपयोगी बनाया। ஆண்டவர் நம்மை தனியாய் விட்டு விடுகிறவர் அல்ல. परमेश्वर हमें अकेले छोड़ने वाला नहीं है। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்ததை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். उसकी इच्छा जो हमारे जीवन में है उसको जरूर पूरा करके उसने वो दिखाएगा। அந்த மகிமை ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாய் தர விரும்புகிறார். उस महिमा को परमेश्वर और ज्यादा से ज्यादा हमें देना चाहता है। உற்சாகத்தோடு எப்படி எலியா மறுபடியும் உயிர்த்தெழுந்து अनेक காரியங்களை செய்கிறாரு. அந்த விஷனுக்கு அப்புறம் அவருடைய பாடி மைண்ட் சோல் ரெஸ்டோர் ஆன பிறகு he did great things for God. अब जानते हैं एलिया जो है उसके बाद जो है परमेश्वर की महिमा को देखने के बाद बड़े बड़े आश्चर्य काम वो करना शुरू किया। பேதுருவை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன், பாதாளத்தின் கேட் அதை வந்து மேற்கொள்வதில்லைன்னு சொன்னாரோ அதே செய்து முடிக்கிறார். पतरस को भी हम देखते हैं कि अधोलोक की कुंजियां मैं तुम्हें दूंगा और वो जो भी फाटक जो है उसके ऊपर प्रबल नहीं होंगी, उसी को परमेश्वर करके दिखाया पतरस के जीवन में। गेट्स ऑफ हेट shall not overcome னா ஆண்டவர் சொன்னது இன்னைக்கும் அதே தான் நிறைவேறுது. जो अधोलोक के फाटक उसमें प्रबल नहीं होंगी, जो वचन कहा गया पतरस के लिए वो वचन आज भी हम देखते हैं पूरे होते हुए। நம்முடைய வாழ்க்கையில அது ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். आपके मेरे जीवन में परमेश्वर उसको पूरा करके दिखाएगा। ஒருவேளை நம்மிடத்துல அந்த யோனாவை போல அந்த ஸ்டபன் ஹார்ட்னஸ் இருந்தா நம்ம ரிப்பென்ட் பண்ணுவோம். योना के समान कठोर दिल हमारे पास है तो उसको हम घटाएं, ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். प्रभु के हाथों में अपने आप को सौंपे। ஆண்டவரிடத்தில் நம்ம எதையும் மறைக்க முடியாது. किसी को भी परमेश्वर के सम्मुख से छिपा नहीं सकते। நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு வல்லமை அவரிடத்தில் உண்டு. कोई भी परिस्थिति में आप आए हैं कोई दिक्कत नहीं, आपको जिलाने की ताकत प्रभु के पास है। நாம் ஒரு விசை நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். अपने आंखों को बंद करके आइए हम परमेश्वर की ओर ताकेंगे।